தனுஷோட பர்த்டே ஸ்பெஷலா வடச்சென்னை படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசரோட ஸ்டார்டிங்ல ரொம்பவே சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீசரோட பிஜிஎம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே அழகா அந்த பிஜிஎம் நம்மளுக்கு உணர்த்தி இருக்கு. அண்ட் இந்த டீசரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தனுஷ் ஒரு கேரம் போர்ட் காயினை அடிக்க குறி வைக்கிறாரு. அண்ட் அடுத்ததா அவரை யாரோ அப்ரிஷியேட் பண்றாங்க. அந்த அப்ரிஷியேஷனை ரொம்பவே ஒரு மாதிரி கூச்சத்தோட ரொம்ப பெரிய சந்தோஷத்தோட ஏத்துக்கிற மாதிரியான ஒரு சீனையும் காட்டுறாங்க. சமுத்திரகனி கிஷோர்னு இவங்களையும் காமிக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்காங்க. அண்ட் இவங்க எதுவும் பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் நம்மளுக்கு தோணுது. அடுத்ததாக வர்ற அமீர் பேக் போனா தனுஷ்க்கு இருக்காரு அப்படின்னு தோணுது. ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் எதையோ பெருசாக இழந்துட்ட மாதிரியான ஒரு மிகப்பெரிய விரக்தியில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஒருத்தர் செத்தா முடிகிற சண்டையாக்கா இது அப்படின்னு தனுஷ் கேட்குறாரு. ஒருவேளை தனுஷ் ஆண்ட்ரியாவை தான் அக்கான்னு சொல்கிறாரோ? அப்படி ஆண்ட்ரியாவை அக்கான்னு சொன்னால் அமீருக்கு ஏதோ பிரச்சனை நடந்து அதனால நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தனுஷ் தான் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு கூட தோணுது. தனுஷ் ஒரு சின்ன பையன் லுக்கில் இருந்து, அதாவது கேரம் போர்ட் காயினை குறிப்பாத்து அடிக்கிற அந்த லுக்கில் இருந்து நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கேங்ஸ்டர் லுக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சென்னை பையனோட லைஃப் சைக்கிள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த படம் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் பொல்லாதவன் தனுஷை திரும்பவும் வடச்சென்னையில் கொடுத்துருக்காரு அப்படின்னும் நம்ம நம்பலாம். இதை பார்த்த உடனே நம்மளுக்கு பொல்லாதவன் தனுஷ் தான் ஞாபகம் வந்தது. திருப்பி அடிக்கலன்னா இவங்க அடிச்சு ஓட விட்டுட்டே இருப்பானுங்க. குடிசையோ குப்பமேடும் நாம தாங்க பார்த்துக்கணும், நாம தான் அதுக்காக சண்டை செய்யணும் அப்படின்னு தனுஷ் பேசுகிற அந்த வசனங்கள் ஆழமானதாகவும் அழுத்தமானதாகவும் ஒருத்தனோட வழியை பிரதிபலிக்கிறதாகவும் இருக்குது. இந்த டீசரில் ஒரு ஹார்ட் லிப்லாக் சீன் கூட வருது. ஸோ தனுஷை வந்து 2 வேரியேஷனில் இந்த டீசரில் பார்க்க முடியுது. ஒன்று, எந்த பிரச்சனையுமே தெரியாமல் ரொம்பவே கூலாக ஹாப்பியாக தெரிஞ்சிட்ருக்கிற ஒரு சின்ன பையன் மாதிரியான அந்த ஒரு நடிப்பாகட்டும். அண்ட் எல்லா விஷயங்கள்லையும் பிரச்சனைகளையும் சந்தித்து ரொம்பவே மெச்சூர்டாக இருக்கிற அந்த நடிப்பாகட்டும். ரெண்டையுமே ரொம்பவே அழகாக தனுஷ் வந்து கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த டீசரில் ரொம்பவே அழகாக நம்மளுக்கு தெரியுது. வடச்சென்னை படத்தில் தனுஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அமீரும் ஆண்ட்ரியாவும் பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகனி, கிஷோர், ராதா ரவி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது அப்படின்றது இந்த வடச்சென்னை டீசரை பார்த்த உடனே கன்வே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை டீசரை பார்த்த உடனே நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் சினிமா அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க யூத் சேனல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.